இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்யூஸ்ட ஸ்பாட்ல வச்சு கொலை பண்றதுக்காக அமைச்சர் அவங்களோட ஆளுங்களை ஆயுதங்களோட அனுப்பி வச்சிருக்காரு மேடம். அநேகமா உங்க ஸ்பாட்டுக்கு வந்து அக்யூஸ்ட அட்டாக் பண்றதுக்கு ஐடியா இருக்கலாம் மேடம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க மேடம். இத சொல்லதான் நான் கால் பண்ணேன். ஓகே ஓகே, நான் பாத்துக்கறேன். நான் கால் பண்ணும்போது நீங்க கிளம்பி வாங்க, சரியா? ஓகே மேடம். நான் குற்றவாளி அரெஸ்ட் பண்ண போற விஷயம் மினிஸ்டருக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி அவர் தெரிஞ்சிருப்பாரு? அப்ப ஸ்டேஷன்ல யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது அப்புறமா பாத்துக்கலாம். அந்த மினிஸ்டர் ஆளுங்களால அக்யூஸ்டுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவனை காப்பாத்தி கோர்ட்ல ஒப்படைக்கணும். இன்னும் துர்கா வரல. துர்கா வர்றதுக்குள்ள நம்ம உள்ள போய் எவிடன்ஸ் கொண்டு வந்துடணும். அக்யூஸ்ட் வந்துட்டான்னு நினைக்கிறேன். முகமூடி போட்டு வந்திருக்கான். பார்க்க சங்கர பாண்டியன் மாதிரி தெரியலையே. ஒருவேளை சங்கர பாண்டியன் தாரா ஆளா இருப்பானோ? என்ன இவன் முகத்தை கர்ச்சீஃபால மறைச்சிருக்கான்? யாரா இருக்கும் இவன்? சூர்யாவா அக்யூஸ்ட்? சூர்யாவா அமைச்சர் பையனை கொலை பண்ணாரு? அது தெரியல மேடம். அக்யூஸ்ட ஸ்பாட்ல வச்சு கொலை பண்றதுக்காக அமைச்சர் அவங்களோட ஆளுங்களை ஆயுதங்களோட அனுப்பி வச்சிருக்காரு மேடம். அநேகமா உங்க ஸ்பாட்டுக்கு வந்து அக்யூஸ்ட அட்டாக் பண்றதுக்கு ஐடியா இருக்கலாம் மேடம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க மேடம். இத சொல்லதான் நான் கால் பண்ணேன். ஐயோ, அமைச்சரோட ஆளுங்க வேற ஆளுக்கு ஒரு பக்கம் மறைஞ்சிருக்காங்களே. அதனால அவங்களால சூர்யாவுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவரை காப்பாத்தணும். மினிஸ்டர் மகனையே கொண்டுட்டு எவிடன்ஸ் அளிக்க வருவியா நீ? அவன்கிட்ட என்னடா பேச்சு? போட்டு தள்ளுங்கடா. ஓட விடுற நீ? விடுற மச்சான் அவன் காலை. இன்னைக்கு நீ செத்தடா. அசமா சிக்கிட்டானா? உன்னை போட்டு தள்ளிடணும். உன்னை இன்னைக்கு கண்ணந்தனமா வெற்றம் படுறான். உன்னை சும்மா விட மாட்டேனா? என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. உன்னை இங்க இருந்து உயிரடியே விட மாட்டேன்டா நானு. என்னடா ஓட விடுறியா? முதல்ல சூர்யாவை காப்பாத்தி ஆகணும். ஆமா சரிங்கய்யா, நீங்க பேசுங்க, நான் போறேன். சரி. ஹலோ ஹலோ, நாகத்தம்மன் கோவிலா? ஆமா, நாகத்தம்மன் கோயில்ல இருந்தா பேசுறேன். நீங்க யாரு பேசுறது? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். பந்தோபஸ்துக்கு பிசி வேணும்னு சொல்லியிருந்தேன். கோவில்ல பாம்பு இருக்குன்னு தகவல் வந்துச்சு. முதல்ல கோவிலை விட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. என்னது? என்ன மேடம் என்ன சொல்றீங்க? பாம்பா? ஆமா, பாம்பு இருக்கு, வெளியே போங்க. சரிங்க மேடம். கோவில்ல பாம்பு இருக்கா? எல்லாரும் உடனே வெளியே போங்க. சீக்கிரம் வெளியே போங்க. வாங்க எல்லாம் வாங்க.
தப்பிச்சிட்டாரு எப்படியோ. சூர்யா எப்படி இங்க வந்தாரு? சூர்யா எதுக்காக அமைச்சர் பையனை கொலை பண்ணணும்? அப்போ குடோன்ல எடுத்த கைரேகையில ஒரு பொண்ணோட கைரேகையும் இருக்கே. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணுக்கும் சூர்யாக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சூர்யா கிட்ட எதுவும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது. வெளியே யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. சூர்யா சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம் அமைச்சருக்கு தெரிஞ்சா அமைச்சர் கண்டிப்பா சூர்யாவை கொன்னுடுவாரு. அமைச்சர் பையன் கொலைக்கும் ஹஸ்பண்ட் சருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அவரை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தணும். கொலைகாரன் யாருன்னு உனக்கு தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் யாரு, எங்க இருக்கான்னு சொல்லு. என்ன சார் நீங்க? நான் ஏதோ அக்யூஸ்ட மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசுறீங்க. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவனை நடமாட விட்டுருப்பேனா? நடிக்காத துர்கா, உனக்கு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணி கொலை நடந்த இடத்துக்கு வர வச்சிருக்க. சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நான் குற்றவாளி யாருன்னு தெரியாம தான் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்ப வெயிட் பண்ணேன். ஆனா அக்யூஸ்ட் அங்க வரல சார். நான் அரசியல்வாதி துர்கா, என் காதுல பூ சுத்தாத. நீ போட்ட பிளான் படி குற்றவாளி ஸ்பாட்டுக்கு வந்திருக்கான். அவனை என் ஆளுங்க கொல்ல பார்க்கும்போது தப்பிச்சு ஓடி இருக்கான். நீயும் ஸ்பாட்ல இருந்திருக்க. அதனாலதான் அந்த குற்றவாளி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் யாரு, எங்க இருக்கான்னு சொல்லு. இல்ல சார், நான் எனக்கு தெரியாது. என் கோபத்தை அதிகப்படுத்தாத துர்கா. மகனை இழந்து தவிக்கிற வேதனை எனக்கு தான் தெரியும். என் மகனை கொலை பண்ண கொலைகாரன் யாரு? மரியாதையா உண்மையை சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது சார். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுவேன். உங்ககிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன் சார். நீ நினைக்கிறது நடக்காது துர்கா. என் பையனை கொலை பண்ண கொலைகாரனை நான் கண்ட துண்டமா வெட்டுவேன். அவனை உன்னால காப்பாற்றவே முடியாது.